இப்படித்தான் அவசரப்பட்டு ஏதாவது செய்வீங்க, அப்புறம் மாட்டிட்டு முழிப்பீங்க. மூஞ்சில அசடு வழியதை தொடங்க. பார்த்துட்டு போனவளும் என் பொண்டாட்டின்னு தெரிஞ்சா ஜூலி நீ பத்திரக்காளியா மாறிடுவ. ஆண்டவன் எனக்கு அழக கொடுக்காட்டியும் அவருக்கு அழகான துணையை கொடுத்திருக்கான். அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும். ஆசையோட மகனுக்கு வாங்கிட்டு வந்த அநியாயம் பண்ணிட்டே முझे माफ करो जी. மாப்பு வட்டி கொடுக்க வக்கல தலப்பா வேற சம்பந்தி அடே கையறா பட்டாணி தான் நம்ம ஆளுங்களை துரத்திட்டு வருவான். நீ என்ன பட்டாணியவே துரத்திட்டு வர்ற? தமிழனோட மானத்தை தலை நிமித்தி விட்டல. இவன்டா என்கிட்ட ஒத்த வெட்டிக்கு வாங்கிட்டு ஊரெல்லாம் 10 வெட்டிக்கு விடுறான். அரே நம்ம லால் வாங்குறான் கொடுக்கறான் இல்ல பாய். என்னது பாயா? எந்திரா எந்திரா. சிங்க தமிழன்டானா எங்க சிங்க தமிழன் பூதலிங்கம் வாழ்கன்னு 10 தடவை சொல்லு. ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு வரானே இல்ல பாய். வரல 10 தடவை சிங்க தமிழன் பூதலிங்கம் வாழ்கன்னு சொன்னா வட்டி கழிச்சிடறான். அப்ப ட்ரை பண்றான். ஓரமா போய் உட்கார்ந்து ட்ரை பண்ண. நாங்க அதுக்குள்ள குடும்ப விவகாரத்தை பேசிக்குவோம். இல்ல இது என்னடா பழனி பஞ்சாமிரதம் மாதிரி எல்லாம் பட்டாணி பண்ணதுதான். ஆமா என்ன திடீர்னு பட்டண பிரவேசம்? என் மகளை பாக்கன்னா வந்தேன். உன் மகளுக்கு என்னடா குறைச்ச? ஏசியில வச்சிருக்க வீட்டுல எல்லாம் வச்சியா? நீ பெங்களூர்ல குடிய வச்சிருக்கல, ஊர் முழுக்க ஓசியில ஏசிதான். உடனே என் மகளை பாக்கணும்டா. உனக்கு என்னடா நினைச்சா ஊரை விட்டு புறப்பட்டுருவ? என்னால அப்படி முடியுமா? ஊர் முழுக்க வட்டி காசை கொடுத்து வச்சிருக்க. இது தீபாவளி நேரம், கொஞ்சம் ஏமாந்தா வெடி வச்சிருவானுங்க. 1 மாசம் என் வீட்டுல ஓசி சோறு தின்னு கலெக்ஷன் ஆனதும் கனதரமா ஊருக்கு புறப்படுவான். சரி அப்படியா? எங்க அந்த பட்டாணி சுண்டல் ஆயிட்டானா? எலை எங்க சொல்லு. சிங்க தமிழன் பூதலிங்கம் பாத்தியாடா வட்டியில வளமா தமிழ் வருது. எனக்கு அசலே வேணாம் போடா. அச்சா நிம்பல் பேர் என்ன பாய்? கைலாச சிங்க தமிழன் காஸ்மாலம் ஆளு. அர்க்காணி உட்காருமா, கூச்சப்படாத. நீ இந்த வீட்டுல ஒத்திதான் உட்காரு. இந்த ஃபார்மாலிட்டில வேணாம். நீ நம்ம குடும்பத்துல ஐக்கியமாயிட்ட. உட்காரு. உன் பேரை கூட ரேஷன் கார்டுல போட்டாச்சு. உட்காரு. கால் மேல கால் மட்டும் போடாத, மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டேய் சும்மா சாப்பிடுற. அமெரிக்காவை கண்டுபிடிக்க கொலம்பஸ் குழம்பின குழப்பத்தை விட அர்க்காணி புருஷனை நாம கண்டுபிடிக்க குழம்புற குழப்பம் பெருங்குழப்பமா இருக்கு. இது தேவையான்னு தோணுது. அர்க்காணி உங்க சொந்தக்காரங்க எங்க இருக்காங்க? எதுக்குமா? அவங்க அட்ரஸ் சொல்லு. உன் புருஷனை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதான்னு கேட்போம். அது மட்டும் இல்ல, நீ இங்க இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லணும் இல்லையா? எனக்கு இருக்கிற சொந்தம் எல்லாம் என் புருஷன் தான். புருஷனே கதின்னு இருக்கிற இவளை விட்டுட்டு போயிட்டானே ராஸ்கல். ஜூலி ஜூலி விட்டுட்டு போயிட்டான் விவரம் இல்லாம பேசாத. அவன் சூழ்நிலை எப்படியோ இங்கே ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு போயிருப்பா. இவன் பைத்தியக்காரத்தனமா எங்கேயாவது வேடிக்கை பார்க்க போயிருப்பா. மூஞ்ச பார்த்தா தெரியல. இவளை தேடி அவன் எங்க அலைஞ்சானோ, இன்னைக்கு எப்படி அலையிறானோ யாருக்கு என்ன தெரியும்? கண்ணாபின்னு அவனை பத்தி திட்டாத. யாரா இருந்தானே அவனும் ஒரு மனுஷன் தானே. அப்போ ஒண்ணு பண்ணுவோம். அர்க்காணி நம்ம வீட்டுலதான் இருக்கான்னு பத்திரிகையில விளம்பரம் கொடுத்துருவோம். இவர் சொன்ன மாதிரி நிஜமாவே இவளை தேடுறவனா இருந்தா நிச்சயமா நம்ம வீட்டுக்கு வருவான். இல்ல கண்டுக்காம போயிடுவான். கண்டுகிட்டு மட்டும் என்ன பண்ண போறான்? ஏன்னா பெங்களூர்ல கன்னட பத்திரிகையில விளம்பரம் கொடுத்து தமிழ் புருஷனை தேட போறீங்களா? வேஸ்ட். எனக்கு பிடிக்கலப்பா.